ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா த அனிமல். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி வேற மாதிரி கலெக்ஷன் பண்ண படம் தான் த அனிமல். ஆனால் இந்த படம் ஒர்த்தா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இந்த படத்தை ஓடிடியில் தான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நெஞ்ச வயலன்ஸ் இல்லைங்க, படம் ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான். சரி, வித்தவுட் எனி ஃபர்தர் டு வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் நடக்குது. இந்த படத்தோட ஹீரோ பேர் ரன்விஜய் சிங். ஸோ நம்ம ஹீரோ ரன்விஜய் சிங்குக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்பீர் சிங். ஸோ நம்ம ஹீரோக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும். ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார வெல்த்தி பர்சனாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை வந்து செம ரிச்சா இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு வயலண்டான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்களை காலேஜ்ல கிண்டல் பண்ணனால AK-47 எத்தும் போயிட்டு அவங்கள மிரட்டிட்டு வந்த ஆள் தான் வந்து நம்ம ஹீரோ. ஸோ ஃபாரின்லாம் போயிட்டு படிச்சுட்டு ஹீரோ வராரு. என்னைக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு வராரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா புருஷனுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு பெரிய சண்டையே வந்து நடக்குது. அவங்க அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, கீதாஞ்சலின்னு. அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பாக்குறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க மேல வந்து ஒரு கிரஷ் இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு USA வந்து போயிடுறாங்க. ஸோ 8 வருஷம் கழிச்சு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்பீர் சிங் யாரோ ஒருத்தவங்க வந்து சுட்டுறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்ட உடனே ஹீரோ வந்து USA இருந்து இந்தியாவுக்கு வராரு. அவங்க அப்பா யார் சுட்டாங்களோ அவங்களாம் வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா புருஷன் தான் அவங்க அப்பா வந்து கொலை பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காவே போயிட்டு அவங்க அக்கா புருஷனை வந்து கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணது அங்கே மட்டும் நிறுத்தாம என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் டீலர் கிட்ட போயிட்டு நிறைய வெப்பன்ஸ் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து வாங்குறாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கதான் வில்லன் கேங் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோடனே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற எல்லாருமே வந்து கோடாரி கன்னு வச்சு போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளின கையோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் 6 குண்டை வாங்கின்னு அவரும் வந்து கோமாவுக்கு போயிடுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் ஆர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புறாரு. ஸோ அப்பதான் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களோட ஃபியான்சே தான் சொல்லிட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஹீரோக்கும் அந்த ஜோயாக்கும் வந்து ஒரு அஃபேர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோயான்றவங்களும் வில்லன் கேங்க சேர்ந்தவங்க தான். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், உண்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுனால தான் இது மாதிரி உங்க கூட வந்து நான் இவ்வளவு நாள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ எதனால இந்த பழிவாங்கிற எண்ணம் அவங்க பிரதர்ஸ் அதாவது அந்த அப்ராருக்குலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராரோட தாத்தா ரன்விஜயோட அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தாவோட தம்பி தான். சொத்துல கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா அப்ராரோட தாத்தா வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து அப்ரார் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பேச்சு திறமையை வந்து இழந்துடுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேங் எல்லாருமே வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஸ்காட்லாண்ட் அதாவது அப்ரார் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் ரன்வேலே அப்ராருக்கும் நம்ம ஹீரோ ரன்விஜய்க்கும் வந்து சண்டை நடக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ரன்விஜய் அப்ரார் வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ திரும்பி இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து லுக்கிமியா அப்படின்ற ஒரு நோய் வந்து இருக்கிறது வந்து ரன்விஜய்க்கு வந்து தெரிய வருது. ஸோ அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து ஏன் அவ்வளோ பெரிய சண்டை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூஸே வந்து நடந்தது அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கும் வந்து தெரிய வருது. ஸோ அவங்க பையன் கூட வந்து அவர் கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்துடுறாரு. ஸோ கீதாஞ்சலி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரன்விஜய் ஜோயாவோட அஃபேர்ல இருந்ததுனால ஸோ அதை பிடிக்காம அவங்க வந்து அந்த ஊரை விட்டு USA வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அவங்க பையன் வந்து கார்ல இருந்து ஓடி வந்து அவங்க அப்பா கூட வந்து கட்டுப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து கீதாஞ்சலி வந்து அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதோட அந்த சீன் வந்து முடியுது. ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசீஸ் அப்படின்ற ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ராரோட யங்கஸ்ட் பிரதர் அவர். ஸோ ரன்விஜய் மாதிரியே வந்து அவரோட ஃபேஸ்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டு இந்த பழியை வந்து ரன்விஜய் மேல போடணுன்றதுக்காக பாக்குறாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்தாங்களா அப்படின்றத அனிமல் பார்க் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீக்வல்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ உங்களுக்கு வேற எதனா மூவிஸ்க்கு வந்து ரிவ்யூஸ் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. We'll see you on the next video. Bye.